இந்த ஆசீர்வாதங்களை இயேசு இரத்தத்தின் வழியாக எங்களை சுதந்திரிக்க பண்ணி இருக்கிறீர். அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்தவர்களாய் காணப்பட வார்த்தையின் வேலையிலே உங்களுடைய வார்த்தை எங்களை டெலிவர் ஆக்கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை சுகமாக்கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். வார்த்தையிலிருந்து நாங்கள் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களால் நிற்க அனுகிரகம் செய்யுங்க. இந்த ஆராதனை வேலையிலே ஒவ்வொரு பகுதியையும் பரிசுத்தான் பொறுப்படுத்தி ஒவ்வொருவரையும் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுடைய அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பி விடுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் வல்லமையும், இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமையும், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் தெய்வமே கண்டுகொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்து ஆசீர்வைங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர் தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தி எங்களுக்கு கொடுத்து நெருக்கி ஆசீர்வதிக்கணும் செபிக்கிறோம். உதவிபுரிங்க. இந்த உலகத்துக்கு ஒளியாய் உப்பா வச்சிருக்கீங்க. நாங்கள் அப்படி காணப்படுக்கிற விஷயங்க. ஆராதனை வேலை முழுக்க முழுக்க ஆண்டவர் பொறுப்படுத்தபடியால் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையிலும் அடுத்ததாக இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த இடத்திலும் நாங்கள் பாஸ்டர் பெனி ஐயாவை இந்த வேளையில் அழைக்கிறேன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. Praise the Lord, praise the Lord. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Amen. எல்லா துதி கன மகிமை ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அழைத்த எல்லா பாதகர்மார்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையும் கூட ஒரு 2 பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். இன்றைக்கு பந்தியின் நாளாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அதற்கு ஒப்பனையான 2 பாடல்கள், நாம் அதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இது எங்களுக்கு தேவன் இந்த மாதத்தில் கொடுத்த காரியம். அல்லேலூயா. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில் சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஏசாயா 40:11. Isaiah 40:11. He will feed his flock like a shepherd. He will gather the lambs with his arms and carry them in his bosom, and greatly lead those who are with young. Isaiah 40:11. அதற்கு ஒப்பனையாக சேனை அதிபர் நம் கர்த்தருக்கே பழைய ஒரு பாடல், அருமையான பாடல். பாஸ்டர் கூட உன் பாதம் பணிந்தேன் பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய அருமை ஆவிக்குரிய தாயார் சகோதரி சாரா நவ்ரோஜுடைய பாடல்களை பாடும்போது, பழைய காலத்து பாடல்களை பாடும்போது ஒரு உற்சாகம் நம்மை ஆட்கொள்கின்றது. அல்லேலூயா. இந்த வேளையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் 2 பாடல் பாடி சரியாக ஒரு 9 நிமிஷத்துல நாம் முடிச்சிருவோம். 9 நிமிஷத்துக்கு முன்பாக கூட முடிப்போம். அல்லேலூயா. சேனை அதிபரம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனை அதிபரம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பேமக்கு, அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், திக்கற்றோராய் விட்டு விடேன். என்று உரைத்தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து
முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே. இந்த சரணத்தை மிகவும் உன்னிப்பாய் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். மேய்ப்பன் இல்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார். ஆகவே நமக்கு பாதை காட்டுகின்ற தேவன், முன்பாக இருந்து நடத்துகின்ற தேவன். யோவான் 4ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்கிறது, ஆடுகளை வெளியே விட்டு நான் அவர்களுக்கு முன்பாக இருந்து செல்வேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறேன், சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவைகள் எனக்கு என்னை பின்பற்றும் என்று. ஆகவே நாம் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கின்றார் என்கிறதை அறிந்து அவர் நமக்கு மெய்ப்பனாயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மெய்ப்பன் என்றார். மெய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலுயா சொல்வோமா அவர் நாமத்திற்கே. ஒரு விசையாக ஜெயமல்லேலுயா அவர் நாமத்திற்கே. ஆண்டவரே, இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியமானது. நாங்கள் போய் சேர்கின்ற இடத்திலே அல்லேலூயா அல்லேலூயா என்று எப்போதும் ஆரவரிப்போம். தூதர்களும் ஆரவரிப்பார்கள், நாங்களும் ஆரவரிப்போம். ஆகவே இந்த காரியத்திற்காக நன்றி. நீர் எங்களுக்கு மெய்ப்பனாய் இருக்கின்றீர், அதற்காக நன்றி அப்பா. ஒரு ஆராதனை பாடலை பாடி ஆராதித்து நாம் தேவனுடைய மனுஷர் கையில கொடுக்க பிரியப்படுகின்றேன். நல் மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல் மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்வேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பயமில்லை, பாதிப்பில்லை. சங்கீதம் 23 அவர் நம்ம மெய்ப்பரா இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். அவர் மகிமை நம்பிக்கையானவர், மாறிடாத நல் நேசர். ஆகவே சொல்வோமா, மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத என் நேசையா. உம்மை அல்லோ பற்றி கொண்டேன்,
உலகத்தில் வெற்றி கொண்டேன், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மை அல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். ஹல்லேலூயா. சிறிது நேரம், ஒரு 2 நிமிடம் கர்த்தரை அப்படியே உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. நீங்க எத்தனை ஆராதனைக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. இது எனக்கு 5வது ஆராதனை. ஆனால் எனக்கு பலன் குறையவில்லை, குரல் குறையவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரை நாம் துணையாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து நடத்துகின்றபடினாலே ஒரு குறைவில்லை. உற்சாகத்தின் ஆவினால் நாம் அப்படியே ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆராதனை என்பது கொடுப்பது, தேவனுக்கு கொடுப்பது. எவ்வளவுக்கு அதிகமாக அவருக்கு கொடுக்கின்றோமோ அவளுக்கு அதிகமாக வார்த்தையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆராதனை நாம் போய் சேருகிற இடம். ஹல்லேலூயா. இட்ஸ் 24 hours, 24 மணி நேரம் அவரை ஆராதிப்பது. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமா வாயில் இருக்கும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவரை தொழுது கொள்ளும் காலம் இங்கு வந்து விட்டது. என்னை தொழுது கொள்கிறவள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்களாக, தொழுது கொள்வார்களாக. நன்றி அப்பா, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். ஒரு நிமிஷம் நன்றி, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யெகோவா ஈரையாய் நீர் எங்களை பார்த்து கொள்கின்றீரே, நன்றி. யெகோவா ராப்பாவாய் எங்களுக்கு நீ சுகம் தருகிறீரே, உமக்கு நன்றி. யெகோவா ஆண்டவரை நிசையாய் வெற்றி தருகிறீரே, உமக்கு நன்றி. யெகோவா ஷமாவா எங்க கூடவே இருக்கிறீர் அப்பா, உமக்கு நன்றி. யெகோவா ஷாலும் சமாதானம் தருகிறீரே, நன்றி. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நல் மேய்ப்பராய் யெகோவா ரூபாவாய் இருக்கிறீர், எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் நீர் இருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நன்றி பாஸ்டர். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இந்த வழியிலே ரஞ்சன் அவர்களை அழைப்போம். இந்த நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வருவார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த நாட்களிலே உங்களை வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். Thank you, Pastor. Thank you. இந்த வேர்ல்ட் 11ஆம் மாதம் 2ஆம் தேதி வந்திருக்கின்றோம். தேவன் நிச்சயமாக இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் தேவன் ஒவ்வொருவரையும் கொண்டு நடத்துகிறவராயிருக்கின்றார். ஆமேன். நாங்கள் சுருக்கமாக ஜெபித்து வார்த்தை பாதையை கடந்து செல்வோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வருஷம் 10 மாதங்களும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வந்து ராஜா, அநேக பாடுகள், அநேக வேதனைகள், அநேக வியாதிகள், அநேக காரியங்கள் இது. ஆனாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த 11ஆம் மாதத்தில் ராஜா நீ ஒவ்வொருவரையும் அழைத்து வந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 11 மாதம் 10 மாதங்களும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி. இந்த 12ஆம் மாதத்தில் ராஜா, இந்த வருஷம் முடிவதில் ராஜா நீ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்த காரியம் செய்ய வேணுமோ, என்ன செய்ய வேணுமோ எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். புது வருஷத்துக்கு போகும் பொழுது ராஜா புதிய மனிதனாக ராஜா ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்படியாய் கருத்து ஒப்புக் இந்த நாள் வார்த்தை பாதி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வாக்கு தத்தமானது ராஜா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ கூட செய்கிற தேவன். ஆண்டவரே நீ கூட இருந்து வழி நடத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. இந்த வாக்குத்தத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியான நீரே ஆளுகை செய்யும்படியாய் கருத்து ஒப்புக் கொடுத்து அடியனை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாத வாக்கு தத்தமானது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லு. நான் வாசிக்கிறேன், அதற்கு பிற்பாடு அன்றவர்கள் சில போடுவார். 23ஆம் வசனம் கடைசி பாதி என்ன சொல்லுங்கள், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வாக்கு வருது. உங்களுக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேன். இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதம் உங்களுக்கு வருகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகின்றது. Everyone is possible for one who is believe என்று சொல்லப்படுகின்றது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமேன். தேங்க்யூ அன்று. இதை நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போன்றோம். இதுல 3 காரியங்களை வைத்து நாங்கள் தியானிக்க போன்றோம். நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்கிறவர். நீங்க இயேசு இதுல 23ஆம் வசனம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்
யாரை நோக்கி சொல்லுகிறார்? இன்னைக்கு ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகின்றார், உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியம் நடைபெற வேண்டும், எந்த காரியம் இதுவரை தாமதமாயிருக்கலாம், ஆனால் நீங்க சிலவுடைய அவிவிசுவாசமா இருக்கலாம், இது நடக்குமோ நடக்காதோ என்று உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு உங்கள் வாக்கு கொடுக்கின்றார், மகனே மகளே, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு என்ன சொல்றால், மீண்டும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு போதனைகளும் ஒவ்வொரு காரியம் தேவனுடைய விசுவாசமானது. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய வேலையை செய்வதற்கு, தேவனுடைய ஊழியங்களை செய்வதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு தேவன் எங்களுக்கு ஆசீர்வதிக்க. ஆனால் அவிவிசுவாசம் உள்ளவர்களுக்கு என்ன நடக்கின்றால் அந்த காரியம் செய்வதற்கு தடையா இருக்கின்றது. ஏன்னா இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு அவரிடத்துக்கு போய் அற்புதங்களை செய்யும்படியாக போகும் பொழுது மார்க்கு 6:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அங்கே அவர் சில நோயாளிகளை கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினது என்று வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் போய். ஏன்னு சொல்லுவான், அவருடைய மற்றவருடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தமாக அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளை ஒருவருடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தமாக சில காரியங்கள் நடைபெறாமல் போகின்றது. ஆகவேதான் அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையை நடைபெற வேண்டும் என்றால் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், நாங்கள் இயேசு எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் யோவான் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் 9:38 பார்த்தீங்கன்னு சொன்னால், புறவி 9:38 என்ன சொல்லுகின்றது என்றால், 9:38 ஒரு புறவி குருடன் என்ன செய்தால், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய தேவனுடைய வரும் பொழுது புறவி குருடனை தேவன் என்ன செய்கின்றார், சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கின்றார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அது அடுத்ததுல மத்தேயு 9:2 பார்த்தால், ஒரு படுக்கையில் திமிர்வாதக்காரன் இருக்கின்றான். அந்த 4 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக இயேசு இடத்தில் இருக்கும் பொழுது அவனை இயேசுவை கூடி வர முடியவில்லை. ஆனால் அந்த கூரையை பித்து கொண்டு அவரிடத்தில் வரும் பொழுது இயேசு யாரை நோக்கி அந்த 4 பேருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த திமிர்வாதக்காரனை நீ எழுந்து நட என்று. இன்றைக்கும் எங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கின்றது? நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் தேவனத்தை ஜெபிக்கிற வேளையிலே எங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயமாக நீங்க விசுவாசிக்க கூடுமானால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகின்றது. நீங்க அதே அதிகாரத்திலே மார்க் எழுதின 9:22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா இருந்தால், 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, இவளை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் தகப்பனார் இயேசுவிடம் பார்த்து கேட்கும் பொழுது 24ஆம் வசனத்தை உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவன் ஒப்புக் கொடுக்கிறான், தீர்மானிக்கின்றார். இயேசு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னார், தன் பிள்ளையை குறித்து சுகம் வேணும், பிள்ளைக்கு சுகம் வேணும் என்று சொல்லி தீர்மானிக்கின்றான். அவன் என்ன செய்கின்றான், இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன் என்று அவன் என்ன செய்கின்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுக்கின்றான். ஆகவே இந்த வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த காரியம் செய்ய வேண்டால், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக தேவனாலே கூடும். பாருங்கள், 24 பிள்ளையை தகப்ப என்ன விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள், அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய கண்ணீரோடு சத்தமிட்டு கேட்கின்றான். பாருங்கள், அவனிடத்திலே அவிவிசுவாசம் இருந்தது. ஆனால் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க, ஆண்டவரே என்னிடம் இருக்கும் அந்த அவிவிசுவாசத்தை நீக்கும்படி கண்ணீரோடு இன்றைக்கும் நாங்கள் கண்ணீரோடு கேட்போம், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கும் அவிவிசுவாசத்தை நீக்கும்படியாக. யாருடைய வாழ்க்கையில அவிவிசுவாசம் இருக்குமா என்றால் இன்றைக்கு நீங்க ஒப்பு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னிடத்தில் இருக்க அந்த அவிவிசுவாசத்தை எடுத்து விடும் என்று கேட்கும் பொழுது இயேசுவானவர் அந்த அவிவிசுவாசத்தை நீக்கி விடுகிறவராயிருக்கின்றார். 2வது, மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்கள், லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. அவர் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இயேசு அந்த இடத்துக்கு வரும் பொழுது என்ன சொல்லுனால், மாத்தாள் வந்து சொல்லுனார் இயேசுவிடம், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லுகின்றார்.
இன்னைக்கும் அந்த இயேசு உடனே என்ன செய்தார்? அந்த கல்லை புரட்டி போடும்படியாக புரட்டி விடும் லாசருவை வெளியில வா என்று சொல்லும் பொழுது அவன் உயிரோடு வந்து அவன் இருந்த கட்டுகளை அவிழ்க்கும்படி சொல்லும் பொழுது கட்டுகளை அவிழ்த்து விடுகின்றார்கள். இயேசு லாசரு உயிரோடு வந்ததை பார்க்கக்கூடிய. ஆகவே விசுவாசிப்பியானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவே உங்களோட வாழ்க்கையில எந்த காரியம், எந்த கல் உங்களோட வாழ்க்கையில மூடப்பட்டிருக்கிறதோ, எந்த கல்லினால நீங்க அடைபட்டு இருக்கிறதோ, அந்த கல்லை இன்றைக்கு நீங்க விசுவாசித்து இயேசுவோட வாழ்க்கையிலே லாசருவின் கல்லை புரட்டி போட்டது போல் உங்களோட வாழ்க்கை எந்த கல்லு இருக்கின்றதோ, சிலவேளை எதுவாது அவிசுவாசமான கல்லு அல்லது எந்த காரியம் உங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா குறைவா இருக்கின்றதோ, இன்னைக்கு அந்த கல்லை தேவன் புரட்டி போடுகின்றார். புரட்டி போட்டுவிட்டு உங்களோட வாழ்க்கையில என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ, பிசாசுடைய கட்டுகளோ அல்லது தந்திரமான கட்டுகளோ, பில்லி சூனியம் கட்டு, எந்த கட்டுகளை இயேசு இன்றைக்கு அவிழ்த்து போட நீங்க விசுவாசிப்பீர்களா இருந்தால் தேவனாலே அதை அவிழ்த்து போட இயேசுவால முடியும். அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் வர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமா மாத்தாள் மரியாதை வாழ்க்கையிலே லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், அந்த கட்டுகளை உடைத்த கட்டுகளை அவிழ்த்த தேவன் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலே அந்த கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிற. பிள்ளைகளோட வாழ்க்கையிலோ, கணவனுடைய வாழ்க்கையிலோ, மனைவியுடைய வாழ்க்கையிலோ அல்லது உங்களோட உறவினுடைய வாழ்க்கையிலோ எந்த காரியம் கட்டி இருக்கிறதோ, இயேசு இன்றைக்கு அந்த கட்டுகளை உடைக்க அவர் வல்லவராயிருக்கின்றார். அடுத்ததாக பாருங்கள், அடுத்த தீர்மானம். ஒரு மந்திரி, நீங்க அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் அதிகாரம் 27ஆம் சந்தையை மந்திரி என்ன செய்ய அந்த ரதத்திலே போய்கொண்டு இருக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பிலிப்போடு பேசி அந்த இடத்திலே போய் அவருக்கு அந்த ரதத்திலே ஏறும்படி சொல்லும் பொழுது, அந்த ரதத்திலே அவன் மந்திரி போன அந்த ரதத்திலே போய் பிலிப்பு என்ன செய்ய ஏறி அந்த இடத்திலே அந்த அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு அந்த மந்திரியை பார்த்து கேட்கின்றார், இதில் அர்த்தம் உனக்கு புரியுது? அவன் சொல்கின்றார், எனக்கு யாராவது சொன்னால் தான் புரியும் என்று. ஆனால் பிலிப்பு என்ன செய்கின்றார்? அந்த பரிசுத்த ஆவியான அவனுக்கு உணர்த்தினபடி அந்த காரியங்களை அவருக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அந்த இடத்திலே போய்கொண்டிருக்கும் தண்ணீர் இடத்திலே இருக்கின்றது. அந்த தண்ணீரை கண்ட உடனடியாக அந்த மந்திரிக்கு நான் இதில் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. உடனடியாக பிலிப்பு அந்த இடத்திலே அவன் தீர்மானிக்கின்றான். மந்திரி எண்ணுகிறான், தீர்மானம் உடனடியாக எடுத்து நான் இந்த இடத்திலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அவனுக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை விளங்கப்படுத்தும் பொழுது ஆண்டவரை பற்றி விசுவாசிக்கின்ற ஆண்டவரை விசுவாசித்து நான் இதை ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறான், தீர்மானிக்கின்றான். அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக தேவன் அவரை ஆசீர்வதிக்கின்றார். உடனடியாக பிலிப்பு அவனை விட்டு போய்விட்டார். இதே மாதிரி தங்கள் வாழ்க்கையில சிலவர்களே தீர்மானம் எடுக்க முடியாம இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்கு அநேக தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், இயேசுவாலே எல்லாம் கூடும். நாங்கள் விசுவாசிப்போமானால் இயேசுவாலே எல்லாம் கூடும். 2வது காரியம், இயலாமை. எங்களோட வாழ்க்கையில இயலாத காரியம் எதுவா இருந்தாலும் நாங்கள் இயேசுவிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த தகப்பனார் என்ன செய்கிறார்? ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி கண்ணீரோடு கேட்கின்றார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே இயலாமை காரியம் இருக்கும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மனிதருக்கு சொல்லலாம், மனிதர் இன்றைக்கு கைவிட்டு போவார்கள், உறவினர்கள் விட்டு போவார். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் கத்தாதி கத்தெடுத்து எங்களை இயலாமையை நாங்கள் சொல்லும் பொழுது அவர் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கின்றார். இயலாமை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய முழங்கால் படையில் ஆண்டவர் இந்த காரியம் என்னால் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கின்றார். அதான் யோவான் 5:7 பார்த்தீங்கன்னு சொன்னார். யோவான் 5:7 இப்படியாக சொல்லப்படுகின்றது. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு வியாதித்தான் அவரை தண்ணீரை கலக்குவார்கள். இது என்ன படுகின்றது? ஒரு பெஸ்தா குளத்தண்டையிலே ஒரு வியாதித்தன் 38 வருஷமாக ஒரு வியாதித்தன் இருக்கின்றான். அந்த இடத்திலே இயேசு வரும் பொழுது அவன் ஆண்டவரை சொல்லுகின்றார், ஆண்டவரே என்னை இந்த இடத்திலே இந்த தண்ணீர் குளத்திலே போய் நான் போவதற்கு முன் எனக்கு முன்னாடி எல்லாரும் போய் கொண்டிருக்கின்றார்கள், என்னை யாரும் கொண்டு போய் விட முடியாமல் இருக்கின்றார்கள், தாங்களே போய் அந்த சுகத்தை அடைகின்றார் என்று அவன் இயேசுடன் சொல்லும் பொழுது அவன் இயேசு என்ன செய்கின்றார்? அவன் தீர்மானிக்கின்றார். இயேசு தீர்மானத்தை செய்து என்ன செய்கின்றார்? அந்த வியாதி 38 வருஷமா வியாதி இருந்த மனிதனை இயேசு சுகத்தை கொடுக்கின்றார். நீ விசுவாசிக்க கூடுமான உன்னாலே ஆகும், நீ எழும்பி படக்கி எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அவன் எழுந்து நடக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்யாமல் அநேகர் விட்டு போகலாம். ஆனால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்க விசுவாசிப்பீர்களா இருந்தால் அவனால் இயல முடியவில்லை, எழும்பி நடக்க முடியவில்லை, அந்த குளத்துக்கு போவதற்கு அவனால் இயலவே இயலாது. 38 வருடமாக அவன் காத்திருக்கின்றான். இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம்.
கணவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கலாம், பிள்ளையோட ரட்சிப்புக்காக காத்திருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளையோட திருமணத்துக்காக காத்திருக்கலாம். உலகாலமும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் வேண்டிக் கொள். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்கள் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றார். இயேசு சொல்ற வார்த்தை, நீ எழும்பி நட, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த விசுவாசத்தினாலே நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு 38 வருஷமாக இருந்த வியாதியை சொஸ்தமாக்க முடியும் என்றார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் இயலாமையே இயேசுக்கு ஆண்டவரே, நான் ஆண்டவரே இந்த காரியத்தை அல்லது வேலைகளை தேடி தேடி அலைகிறேன், ஒன்றுமே இயலாமல் போகின்றது. அல்லது பிள்ளைக்கு திருமணத்துக்காக அலைந்து தெரிகிறேன், ஒன்றுமே இயலாமல் போகிறது. அல்லது கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் அதை வேண்டிக் கொள்ளுகிறேன், ஒன்றுமே இயலாமல் போகின்றது. இயேசுவுடன் நீங்கள் இயலாமையை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதே மாதிரி 5 அப்பங்களும் 2 மீனையும் பாருங்கள். அவரிடத்திலே இயேசு மலைப்பிரதேசத்திலிருந்து பிரசங்கிக்கிற வேளையிலே ஒரு 5 அப்பம் 2 மீனும் ஒரு சிறு பையனிடத்தில் இருக்கின்றது. இயேசு என்ன சொல்கின்றார்? இவர்களுக்கு பந்தி உட்காரும்படி சொல்லும் பொழுது அதிலே அவரோட இயேசுவோடு வந்து சீசரை சொல்லுகின்றார், 5 அப்பம் 2 மீனும் இது எம்மாத்திரம் என்று சொல்லுகின்றார். இயேசுடைய அதை கொண்டு வந்து என்னிடத்திலே கொண்டு வாரும் என்று சொல்லுகின்றார். கொண்டு வந்து என்ன செய்கின்றார்? இயேசு அந்த அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பரலோகத்தை நோக்கி பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவுடன் வேண்டிக் கொள்கின்றார். வேண்டிக் கொண்டு அவரிடத்தை கொடுக்க பகிரும்படியாக 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷித்து 12 கூடையிலே மீதியாக எடுத்த அந்த அற்புதத்தின் தேவன் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சிறிய காரியம் உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதா? நீங்க அதால் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கலாம். இயேசுவுடன் கொண்டு வாருங்கள். இயேசுவுடன் கொண்டு வரும் பொழுது, நீங்க இயேசுவுடன் கொண்டு வருவது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். இயேசு செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. 3வது காரியம், தேவனை நோக்கி நாங்கள் இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க. முதலாவது பார்த்தோம், நாங்கள் எங்களை வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். 2வது எங்களை இயலாமே தேவனுக்கு தெரிவிக்க வேண்டும். 3வது காரியம், தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற வேளையில தான் தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கின்றார். ஏன்னா இயேசுவும் பாருங்க, மலை பிரதேசத்துல மலைக்கு போய் அவர் ஜெபித்திருக்கிற அதே ஜெபம் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலே இயேசு நீங்க ஜெபிக்கிற வேளையிலே எல்லா காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற. ஆகாவுடைய வாழ்க்கையில பாருங்கள், ஆகா வனாந்திரத்திலே அந்த தன்னுடைய பிள்ளை உயிர் போது தாகத்து தண்ணீர் என்று அழுது கொண்டிருக்கின்றார். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். ஜெபிக்கிற வேளையிலே அந்த வனாந்திரத்திலே தண்ணீரை உருவாக்கி அந்த பிள்ளையோட உயிரை பாதுகாத்த தேவன், ஆகாரின் அழகுகளை கேட்ட தேவன், இன்றைக்கு நீங்க யாருக்காக அழுது கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த சூழ்நிலையில் அழுது கொண்டு இருக்கிற வனாந்திரமான சூழ்நிலையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தேவனாலே கூடாத காரியம் என்று நீங்க விசுவாசிப்பீர்களா இருந்தால் உங்களுடைய காரியம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அது மட்டுமில்ல, ஏசாயா என்ன செய்யணும்? சத்தமிட்டு அலறி அழுதுகின்றான். என்ன செய்ய? அவனுடைய ஆசி எல்லாவற்றையும் தன்னுடைய தம்பிக்கு போய்விட்டேன் அவன் அழுகின்ற. ஆனாலும் இயேசு அவனை ஆசீர்வதிக்க. அதே மாதிரி ஜனங்கள் அழுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், அது மட்டும் இல்ல, அந்த கண்ணீரோடு அந்த தகப்பன் பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கின்றார். இன்றைக்கும் நாங்கள் எங்களுக்கு பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற வேளையில ஒவ்வொரு காரியம் தேவன் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயம், அற்புதம் இந்த மாத தொடக்கத்திலே உங்களுடைய இயலாமை காரியம், உங்களுடைய இயலாம காரியம், உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் இயேசுவுடன் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் செய்வார். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இந்த ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் எடுக்கிறேன் என்று முடிவெடுத்து காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கை அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கின்றார். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் மார்க் 9:23 என்று சொன்ன வார்த்தைக்கு தட்டபடி உங்களோட வாழ்க்கையிலே தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். இதுவரை நடக்காத காரியம் இன்றைக்கிலிருந்து தேவன் அதை இந்த 2 மாதத்துக்குள்ளே அநேக காரியங்களை தேவன் செய்ய போகின்றார். அந்த வாக்கு தத்தமாக சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் தேவனாலே எல்லாம் கூடும். ஆமேன். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒவ்வொரு ஊழியங்களே அநேக தடை இருக்கலாம். ஒவ்வொரு ஊழியங்களில் என்னென்ன காரியங்கள் தேவை இருக்கலாம். இதுவரை நாங்கள் விதைத்திருக்கிறோம், விதைகள் அறுவடை செய்ய முடியாமல் என்று எதிர்பார்த்து கொண்டு தேவன்
இந்த மாதம் முடிவிலே எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் தேவன், எல்லா விதைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமே, நன்றி செலுத்தும். திருவள்ள தேவன் இந்த வாக்கு தத்துவதற்காக நன்றி செலுத்தும். அன்றைய வந்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் அநேக தேவைகளோடு, அநேக வேண்டுதலோடு, அநேக அன்றைய காரியங்களோடு வந்திருக்கலாம், அநேக இயலாம காரியத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, அநேக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக எல்லாம் உம்மாலே ஆகும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்களும் விசுவாசிக்கிறோம். அவருடைய தேவையை சந்தித்து சாட்சியின் குடும்பமாக, சாட்சியின் பிள்ளைகளாக, சாட்சியின் ஊழியங்களாக ஒவ்வொருவரையும் நிறுத்தும்படியாய் கருத்து ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி ரஞ்சனா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பிறந்த நாளை கொண்டாடுகிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வழியிலே ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய ஊழியக்காருடைய தேவைகளை நீர் சந்தித்து நீர் ஆசீர்வாதம் தருளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அநாதி சிநேகிதத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன், காரணியத்தினால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே இவரை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வருகிற நாட்களில் உம்முடைய கரம் தானே கூட இருந்து வேலை செய்கிற இடங்களிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே அந்த இருக்கிற இடத்திலும் ஆண்டவரை ஒரு சாட்சியாய் நிறுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படியாக நீர் ஆசீர்வாதத்தை நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வழியிலே ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. தேங்க்யூ பாஸ்டர். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். Thank you. God bless you. Happy birthday ரஞ்சனா. Thank you everyone. Thank you. ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளில் நாங்கள் அடுத்ததாக இந்த வேளையிலே நாங்கள் வேத வாசிப்புகளில் இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் அலன் அவர்களை அழைப்போம். Praise the Lord, sister. Are you here? Praise the Lord. Praise the Lord. Okay, I will hand over for you, but you can take it, please. Amen. Amen. Thank you. I would like to read Psalm 90 from the King James Version. Lord, thou hast been our dwelling place in all generations. Before the mountains were brought forth, or ever thou hast formed the earth and the world, even from everlasting to everlasting, thou art God. Thou turnest man to destruction, and sayest, Return, ye children of men. For 1,000 years in thy sight are but as yesterday, when it is past, and as a watch in the night. Thou carriest them away, so with a flood. They are as a sleep in the morning. They are like grass which groweth up. In the morning flourisheth and groweth up. In the evening it is cut down and withereth. For we are consumed by thine anger, and thy wrath have we been troubled. Thou hast set our iniquities before thee, our secret sins in the sight of thy countenance. For all our days are passed away in thy wrath. We spend our years as a tale that is told. The days of our years are therefore 60 years and 10. And if by reason of strength, they are 80 years. Yet it is their strength and labor and sorrow, for it is as soon it's cut off and we fly away. Who knoweth the power of thy anger? Even according to thy fear, so is thy anger. Sorry, Maya. 12. May the Lord bless this teach word. us to the number. Yeah, yes. Go ahead, continue, please. Yeah. Teach us to number our days, anger, that we may gain to the heart of wisdom. Number 12, ma'am. Yes.
I just lost it on my computer here. Sorry. Yeah, Can you finish reading it's it okay, for it's me? okay. It's okay. Go ahead. The last 2 verses, yes. If you can just read it then, the last 2 verses, please. Last two? Yeah, the last 2 verses. It Okay, just but okay, I'll read it, but it just took off. Yeah, it just left my okay, off my okay. computer. May your deed be so to your servant, your splint to their from children's. May the favor of the Lord of our God rest upon us, from establish the work of our hands for us. Yes, establish the work of our hands. Thank you. Amen. Amen. Just the Bless last you. 2 verses disappeared from my computer. Sorry about that. It's okay, Okay. no problem. It's okay. Take it easy. Okay, thank you. God bless you. Okay, under Yeah. yes, Christ name. Okay, I bless you in the name of Lord Jesus Christ. அடுத்தாக இந்த வழியில நாங்கள் தொடர்ந்து மிகுதி இதை வாசிப்போம். இந்த நாட்களே சிஸ்டர் ஜானி மோகன் அவர்களை அழைப்போம். Praise Lord. Praise Lord, Pastor. ஓகே, நீங்க அப்படி வாசிங்க சங்கீதம் 90. Thank you. சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரை திரும்புங்கள் என்றீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். ஆமென். Thank you. God, thank you, ma. God bless you. Okay, God bless you. Bye. அடுத்தாக இந்த வழியில நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். இந்த வழியிலே இவாஞ்சலிஸ்ட் அனா அவர்கள் அழைப்போம். Praise Lord, sister. Praise Lord, Pastor. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள். Thank you, Pastor. Thank you. Jesus, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கடுவது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான அறிவித்தல்கள். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக நமது சகோதரர் ரஞ்சனன் அவர்களை நாங்கள் மனதார பிறந்த நாள் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாம் அவர்களை நிறைவாக அவரை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியங்களையும் கர்த்ததாம் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பமும் அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் என் தேவன் தான் கர்த்தர் பூர்த்தி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்தம். என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. இவ்வருட வாக்கு தத்தம். நடுக்கிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. இம்மாதத்துக்குரிய வாக்கு தத்தம் மார்க்கு 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இன்றைய திருவிருந்து வாக்குத்தத்தம். அதே வாக்குத்தத்தையும் சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனில் இருந்து நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் குபேந்திரன் அவர்கள் தேவ செய்தியை எமக்கு வழங்குவார். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் சகோதரி மிதிலாவின் தலைமையில் சிறுவர் வாலிபர் ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமை அன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனை இடம்பெற்று வருகிறது. இதுவே இவ்வாரத்திற்கான அறிவித்தல்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். ஆமாம், நன்றியம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த வேளையில் நாங்கள் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் திவ்யா அவர்களை அழைப்போம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஆமென். ஆமென். Thank you பாஸ்டர். பாஸ்டர் நான் கதைக்கிறது பிரச்சனை. சாரி. என்ன கடிங்க? நான் கதைக்கு விளங்குதுனே பாஸ்டர். ஆமா, விளங்கு எடுத்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்த போகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் இந்த வேளையிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கூட அவருடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் எல்லா பாவங்களும் இலவசமாய் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர் எங்களுக்காக சிலுவையில் பலியானபடியினால் எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் அது மன்னிக்கப்பட்டது. அந்தபடியான அப்படி எங்களுக்காக அன்பு கூர்ந்த தகப்பனை இந்த வேளையிலே ஒரு கணம் நாங்கள் துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தகப்பனே உமக்கு நன்றியப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே தகப்பனே தந்தையே, மாட்சிமயம் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமயம் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும்.
வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. ஆமாண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்த எங்கள் தகப்பனே, எங்களுக்காக ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே அக்கிரமங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, எங்களுக்காக காயப்பட்டீரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரே. உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே, அப்பா உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவின பிள்ளைகளாக ஆண்டவரே, உமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசேஷித்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறோமே சுவாமி. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோமே, கரைப்படாத மகனாக மகளாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீங்க எங்களை நிறுத்தி இருக்கிறீங்க ராஜா. அதற்காக நன்றி செலுத்தி உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி, உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி, கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர், கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க, மாம்சமான திரையை என்று கிழித்து போது வழி திறந்தீர். மாம்சமான திரையை என்று கிழித்து போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தீர். கோடி சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உங்களை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிள்ளைகளாக ஆண்டவரே, கரைப்படாத மகனாக ஆண்டவரே, மகளாக சுவாமி ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. அப்பா, உங்களுக்காக இந்த உலகத்தில் இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நிற்கிறோமே அப்பா. எங்கள் மீது நீர் கொண்ட அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா, நீங்க எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருபோதும் எங்கள் மீது கரைப்படுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஓட்டம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக எங்களை இந்த நாட்களிலே ஆண்டவரே நிர்வாணிந்திருக்கிறேன் ராஜா. குயவன் கையிலே கிடைத்த களிமண் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. உங்களுடைய இரக்கங்களுக்காக, உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய அன்புக்காக, எங்களை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுடைய காருண்யங்களுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையு அப்பா, அணைக்கும் கரங்களிலே
சுவாமி. எத்தனை அன்பு ஆண்டவரே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி நினைத்து பார்க்கையிலே என்னுள்ள முருகுதையா, அதை நினைத்து பார்க்கையிலே என்னுள்ள முருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ள முருகுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அனாதி தேவனே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, அவருடைய புயங்கள் எங்களுக்கு நித்திய கைகள். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை விடுதலையாக்கி நிற்க சுவாமி, எங்களை குணமாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நீங்களை இருக்க செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நன்மைகளான ஈவுகளுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது மனதுருக்கமுடைய தகப்பனே, இம்மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிற எபினேஸ்வரையா, இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனுடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமென், ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய பந்திகளே இந்த நாட்களை கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையில் எல்லோரும் இந்த நாட்களிலே தயார்படுங்கள். இந்த வேளையிலே முடிந்த அளவுக்கு யாராவது உங்களுடைய வீடியோவை போடையிலுமாண்டா வீடியோவை போட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாட்களை என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து கர்த்தருடைய பந்திகளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். எல்லோரும் ஜெப தியானத்திலே இந்த வேளையிலே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, நன்றி ஆண்டவரே. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படும் என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை இந்த நாட்களில் தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளதா இந்த நாட்களில் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே இந்த நாட்களிலே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவான். ஏனெனில்
அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதிஸ்தர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் நம்மை நாங்கள் நிதானித்து அறியக்கூடியவர்களாய் இந்த வேளையிலே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறபடி இன்றைய நாளிலும் நாங்கள் இன்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்களுக்காக இந்த வேளையிலே அவர் கல்வாரியிலே தொங்கினார் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. இது அவருடைய சரீரமாக இந்த அப்பம் இருக்கிறபடியினால் இந்த வேளையிலே எல்லோரும் ஒருமித்து இந்த நாட்களிலே எடுங்கள். இந்த வேளையிலே ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய மாமிசத்தை நாங்கள் உட்கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் இந்த நாட்களே நீங்கி ஆண்டவரே ஒரு புது பலத்தோடு உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த நாட்களை ஆயத்தப்படும்படியாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய வருகையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. எல்லாரும் இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு உட்கொள்ளுங்கள். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையான என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை நம்மோடு செய்து கொண்ட ஒரு புதிய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த வேளையில நாங்கள் எல்லாரும் ஒருமித்து இந்த நாட்களை பானம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில ஒரு பாடல்களை பாடுவோம். இந்த வேளையில ஜெனிமோகன் நிக்கிறீங்களா? சிஸ்டர் கீதா நிக்கிறாங்க பாஸ்டர். சிஸ்டர் கீதா நிக்கிறீங்களா? பாஸ்டர் ஓகே, பாடல் ஒன்று எடுத்து பாருங்க, ஒரு ஆராதனை பாடல் ஒன்று எடுத்து பாருங்க. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீர். பலத்தாலிடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த வழியிலே ஆசீர்வாத ஜெபத்துக்காக பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவை அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள் ஜெபங்களே. ஆமென். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோமே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அந்த வார்த்தைகளை சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் செய்ததான ஆராதனைகள், பாடல்கள், கர்த்தருடைய பந்தி, கேட்கப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை, அறிவிப்பு, எல்லாவற்றையும் செய்ததான ஆண்டவரை ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் நீர்தாமே ஆஸ்வதமாக்கி கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட எல்லாருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. நீர் அளித்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது, அது நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று நாங்கள் படிக்கிறோமே ராஜா. நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே மையமாய் அங்கமாய் ஆண்டவரே பிரதிநிதிகளாய் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், பலிக்கட்டும், நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. இந்த 11வது மாதம் ஆஸ்வதமுள்ள மாதமாய் மாறுவதாக. இந்த 11வது மாதம் ஆண்டவரே சுத்திர பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மாதமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரங்களிலே வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் வராதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய், கட்டுப்பாட்டுக்குள்ளாய், அரணுக்குள்ளாய் கர்த்தர்தாமே வைத்துக் கொள்ளுவீராக. செய்கிற வேலைகள், ஊழியங்கள் யாவற்றிலேயும் தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் செல்லுகிற இடங்கள், ஆண்டவரே சுத்திர பிள்ளைகள் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், செய்கிறதான பிரயாணங்கள், யாத்திரைகள் யாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆளுகை அதிகமாய் கூட இருக்கட்டும் ராஜா. கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, இதில் கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. அடுத்தடுத்து நடைபெற இருக்கிறதான எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுதும் செய்ய இருக்கிற எல்லா ஊழியங்களிலேயும் உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இதற்கு முன்னோடியா இருக்கிறதான அருமையான ஸ்தாபகர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்ட்ரூ ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, ஆண்டவர் எட்வின் வார்னர் ஐயாவுக்காக, ஆண்டவர் அவருடைய வீட்டாருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. உங்க நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஆமென். Thank you பாஸ்டர் ஐயா. Thank you பாஸ்டர் ஐயா. இந்த வேளையில் நாங்கள் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா இடத்துல ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே என் முழு அவருடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை பரிசுத்த ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஆத்துமாவே ஸ்தோத்திரி, கர்த்தரை அவர் செய்த ஸ்தோத்திரி. சகல சகல உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்களும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். Thank you everyone and God bless you. Thank you, Pastor Eller. God bless you எல்லாருக்கும். ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.